2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்திருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகளின் கவனம் தற்போது வாக்கு சதவீத கணக்குகளின் மீது திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் எவ்வளவு வாக்குகளை பெறும், அந்த வாக்குகள் யாருடைய ஆதரவை பிரிக்கும் என்பதே முக்கிய விவாதமாக மாறியுள்ளது. இந்த 3 முறை தேர்தல் வழக்கமான திமுக அதிமுக இருமுனை போட்டியை தாண்டி பலதரப்பு போட்டியாக மாறியிருப்பது அரசியல் கணக்குகளை சிக்கலாக்கியுள்ளது. இதனால் விஜயின் கட்சி பெரும் வாக்கு சதவீதம் இறுதி முடிவில் தீர்மானிக்கும் சக்தியாக அமையலாம் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் முக்கிய கணிப்பின்படி விஜய் அதிக வாக்குகள் பெறுவது திமுகவுக்கு மறைமுகமாக சாதகமாக அமையக்கூடும் என்ற கருத்து நிலவுகிறது. காரணம், ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலையுடன் இருக்கும் வாக்காளர்கள் வழக்கமாக பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம். ஆனால் இந்த முறை அந்த வாக்குகளில் ஒரு பகுதி தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் செல்லலாம் என்று கணிக்கப்படுகிறது. இதன் மூலம் அதிமுகவின் பாரம்பரிய எதிர்ப்பு வாக்கு வங்கி சிதறக்கூடும். குறிப்பாக அதிமுகவின் நிலையான 30 முதல் 33% வாக்கு அடித்தளத்தில் ஓரளவு சிதறல் ஏற்பட்டாலே பல தொகுதிகளில் அதன் வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம். மற்றொரு முக்கிய அம்சம், நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் முதல் முறையாக வாக்களிக்கும் இளைஞர்கள். இந்த பிரிவினரை பெரும்பாலும் தேர்தல் முடிவுகளை மாற்றும் சக்தியாக பார்க்கப்படுகிறார்கள். விஜய் இந்த வாக்காளர்களை அதிகம் கவர்ந்தால் அது திமுகவின் அடிப்படை வாக்கு வங்கியை பாதிக்காமல் எதிர்க்கட்சிகளின் வளர்ச்சியை மட்டுப்படுத்தும் வாய்ப்பும் உருவாகும். தமிழகத்தில் பல தொகுதிகளில் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்திலேயே வெற்றி தீர்மானிக்கப்படும் சூழல் உள்ளது. இத்தகைய தொகுதிகளில் 10 முதல் 15% வாக்குகள் கூட வேறு திசைக்கு மாறினாலே அதுவே வெற்றி தோல்வியாக மாற்றிவிடும். விஜய் வாங்கும் வாக்குகள் இந்த நிலையை உருவாக்கக்கூடும் என்று மதிப்பிடப்படுகிறது. குறிப்பாக அதிமுக வலுவாக இருக்கும் கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் தமிழக வெற்றி கழகம் எடுக்கும் வாக்குகள் அரசியல் சமநிலையை மாற்றக்கூடியவை. அங்கு ஏற்படும் வாக்கு பிளவு நேரடியாக அதிமுகவின் வெற்றியை பாதிக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆனால் இதே நேரத்தில் விஜயின் கட்சி திமுகவின் பாரம்பரிய ஆதரவு பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தினால் அது திமுகவுக்கும் சவாலாக மாறலாம். எனவே தமிழக வெற்றி கழக வாக்குகள் யாரிடமிருந்து பெறுகின்றன என்பதே இறுதி முடிவின் மையமாக இருக்கும். மொத்தத்தில் விஜயின் வாக்கு சதவீதம் இந்த தேர்தலில் மறைமுக முடிவெடுப்பாளராக அமையக்கூடும். அது பெரும் வாக்குகள் யாருடைய அரசியல் கணக்கை உடைக்கும், யாருக்கு வெற்றியை தரும் என்பது மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையிலேயே தெளிவாகும் என தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.